வக்ஃபு வாரிய சட்டம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இருந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது என மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாஜக உள்ளிட்ட மதவாத சக்திகள் மத கலவரத்தை தூண்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆளுநரின் தேநீர் விருந்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறக்கணிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் நாங்கள் இந்தியா கூட்டணி சார்ந்த இயக்கம் நாங்கள் எல்லாரும் புறக்கணிச்சிட்டோம். அது சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவு, அந்த கட்சியுடைய முடிவு, அது நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிர்வினையாற்றும் மக்கள், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு நலனுக்கு எதிராக செயல்படும் ஒரு ஆளுநருடைய இதை புறக்கணிக்கிறது தான் நல்லது. இல்லைனா அவர் கூட போய் அவர் தேநீர் கலந்துக்கிட்டாலும் அவர் கட்சிக்கு தான் கெடுப்பு தான் ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா இருக்கட்டும்.